எல்லா விதமான இன்பங்களையும் பறித்து கொண்டு, எல்லா விதமான பொருட்களையும் பறித்து கொண்டு, போதாதற்கு சித்திரவதை செய்யற அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தலாம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அம்மாட்ட உங்களுக்கு முன்மாதிரி இந்த அம்மா மாதிரி நீங்க இருந்தா தான் நீங்க மூமின். எப்படி மூமினே? இது காலத், அந்த அம்மா சொன்னார்கள். எங்க உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால், அந்த அம்மா சொன்னார்கள், ரப்பி புனி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தா. இவன் ஒரு மாளிகை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாளிகையை காட்டி என்னை மயக்க பாக்குறான். இங்க உள்ள ஆடம்பர பொருள்களை பார்த்து அவனுடைய தப்பான கொள்கைக்கு நான் ஒத்துழைக்கிறேன் இவன் நினைக்கிறான் என் புருஷன். இறைவா இதை விட பெரிய மாளிகை நீ தருவ. ரப்பி புனி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னத்துல எனக்கு ஒரு மாளிகையை நீ தந்து விட அல்லாஹ். வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்து அவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாத்த அல்லாஹ். சித்திரவதை பண்ணிருக்கான்னு தெரியுது, அதான் காப்பாத்த கேட்கிறாங்க. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்த அல்லாஹ். அவனு சித்திரவதை பண்ணி கூட்டத்தெல்லாம் விட்டு அடிக்க சொல்லிருக்கான், அதனால காப்பாத்த சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஏகத்துவ கொள்கையை ஒரிஜினலா உள்ளது உள்ளபடி அந்த அம்மா ஏற்றுக்கொண்ட பொழுது இன்பங்களை இழந்தது ஒரு தியாகம், துன்பங்களை அரவணைத்து கொண்டது இரண்டாவது தியாகம். அதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு போட்டு விட்டுறல, எல்லாத்தையும் பறித்து கொண்டதே ஒரு பெரிய இழப்பு. அதனை பாருங்க, பெண்களுக்கு இதெல்லாம் இழக்க முடியாது. ஆம்பளையாவது எதை இழந்துருவான், இந்த மாதிரி விஷயங்களை இழந்துருவான். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பகட்டுகளை இழக்கிறதுக்கு அவர்களால் லேசுல முடியாது. தேவையில்லாட்டா கூட அவங்க என்ன செய்வாங்க, அந்த பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் போய் காட்டலன்னா மண்டை வெடிச்சு போயிடும். அவங்களுக்கு ஒரு புதுசா நகை வாங்கிட்டான்னு வைங்களேன், நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு இப்படி கையை காட்டி காட்டு, இல்லைன்னா என்ன செய்யும், அவங்களுக்கு தாங்காது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா காட்டணும், ஒரு பொருளை வாங்கினா காட்டணும், ஒரு டிரெஸ் ஒரு சேலை எல்லாரும் வாங்குறது தானே, அதை வாங்கிட்டா கூட வீட்டுல போய் காட்டிட்டு வரலன்னு சொன்னா அவங்களுக்கு மனசு ஆறாது. ஆம்பளை என்ன காட்ட மாட்டான், இந்த மாதிரி சட்டை நல்லா இருக்கு கேட்பமா, ஊராமலே கேட்க மாட்டான். அந்த வாட்சி நல்லா இருக்கு காட்டினா கிறுக்கு போயிடுவாங்க. ஆனா பொம்பளை போய் என்ன செய்யலாம், இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா ஒருத்தரே காட்டுவாங்க. அது எதுக்குன்னு கேட்டா, தேவையில்லாட்டா கூட பெண்கள் சாப்பாடு எல்லாம் தியாகம் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் ஆம்பளைக்கு அள்ளி வச்சுட்டு இவன் எலும்பதான் வைப்பான். அவங்க அதுல திருப்தி அடைஞ்சிருவாங்க. திங்கிறதுல ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க. நமக்கு தான் நாங்க கட்டுப்படுத்த முடியாது. ஆனா வெளி பகட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தோத்து போயிடுறாங்க. பெண்கள் பெரும்பாலும் நினைஞ்சாங்க தோத்துறத பாக்குறோம். அதுக்காக கடன் வாங்க, அடுத்த வீட்டுல பிரிச்சு வாங்கிட்டான்னு வைங்களேன், புருஷன் வசதி இல்லாட்டா கூட வாங்குறியா இல்லையா, எதுக்கு உனக்கு பிரிச்சு அங்க வாங்கிட்டாங்கல்ல, தேவைன்னு சொல்ல மாட்டா, அங்க வாங்கிட்டாங்கல்ல எனக்கு வேணும்ல அப்படிம்பாங்க. அங்க வீடு கட்டிட்டான்னு வைங்களேன், எனக்கு கட்டிக்க தேவையானது நல்லா இருக்கா, அந்த வீட கூட எவ்வளவு பெருசா இருக்கணும். அப்ப இந்த பெண்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம தான் மேல, நம்மகிட்ட ரொம்ப நகை இருக்குது, நம்ம வீடுதான் பெரிய வீடா இருக்குது, நம்மகிட்ட காசு ரொம்ப இருக்குது, அப்படி காட்டுவதுல பெண்கள் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அத அந்த பொம்பளை ஜெயிக்கிறாங்களே. பெண்கள் எதுல ஜெயிக்க முடியாதோ, பெண்கள் எதுல விழுந்து விடுவார்களோ, பெண்கள் எதுல தோற்று விடுவார்களோ, அந்த சொகுசுலையும் அந்த அரண்மனை வாழ்க்கையிலையும் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்ப ஜெயிச்சுட்டு துன்பங்களை வேற சகித்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் தியாகம் செய்யறது. தியாகத்துக்கு எல்லாரும் ஒரு பாடம் சொல்லி தர்றான். இப்ராஹிம் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்காத, அவருக்கு முடியும் எங்களுக்கு முடியுமான்னு கேட்காத, ஒரு பொம்பளைக்கு முடியும். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால், மறுமையை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால் எந்த தியாகத்தையும் உன்னாச்சு உயிரை கூட கொடுக்க முடியும். எப்ப முடியும்? இது ஒரு உலகமா? எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவோம்? 50 வருஷம் இருப்போமா, 60 வருஷம் இருக்குமா? ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்தா நமக்கு என்ன முடியும் என்று நீ நினைத்து விட்டால் இதெல்லாம் தியாகம் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மேற்றே கிடையாது. இந்த மாதிரி தியாகம் செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். ஈமான் வந்துட்டா இப்படித்தான் அது எதிரொலிக்குங்க. எப்படி எதிரொலிக்கும்? ஒரு சின்ன ஒரு சம்பவம், கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த தியாகத்திற்கு நம்ம எப்படி தயாராக வேண்டும் என்பதற்கு இது முத்தாய்ப்பான சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல அவங்க ஏகத்துவத்தை சொல்றாங்க. அவங்களுக்கு சில அற்புதங்கள் எல்லாம் கொடுக்குறான். அந்த அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், ஃபிரௌன், இது என்ன பெரிய அற்புதம், என்கிட்ட மந்திரக்காரங்களா இருக்கிறாங்க, நானும் செஞ்ச போட்டி வச்சுக்கிறோமான்னு கேட்கிறான். சரின்னு சொல்லிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கம், அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் வித்தை செய்யக்கூடிய இன்னொரு பக்கம், இவங்களும் தங்களுடைய வித்தையை போடுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அற்புதத்தை போடுறாங்க. இது ஜெயிச்சிருது. ஜெயிச்ச உடனே அந்த ஆட்களுக்கு யாருக்கு இந்த வித்தையில பங்கெடுக்க போட்டியா வந்தாங்களே அவங்களுக்கு படுது, இது வித்தை இல்ல, நம்ம செய்யறது வித்தை தந்திரம், இது நிஜம், இவர் செஞ்சு காட்டுறது நிஜம்னு சொல்லி தங்களுடைய தோல்வி தங்களுக்கே விளங்குது. கைத்த போறாரு, பாம்பா மாறுது. நம்ம பாம்பு மாதிரி செட்டிங் தான் பண்ண முடியுது, இவர் நிஜமாகவே பாம்பாக மாறுகிறது.
இவர் தான் ஒரிஜினலான வித்தையை செய்கிறார் என்று சொல்லி அவங்க மனசுல உடனே படுகிறது. பட்டவுடன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆமன்னா பி ரப்பி மூசா வ ரப்பி ஹாரூன், மூசாவுடைய இறைவனை ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த ஃபிரௌனுடைய சபையில வைத்து டிக்ளேர் பண்றாங்க. பண்ணணும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீங்க வந்து மூசாவை ஏத்துக்கிட்டீங்களா? ஆமன்தும் லஹு கப்ல அன் ஆதரலக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு சொல்றான். லவ் கத்தி அன் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மாறுகால் மாறி வெட்டுவேன், உழவு சல்லி உழவு கழுமரத்துல ஏற்றுவேன் என்றெல்லாம் எச்சரிக்கை பண்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, ஈமான் நுழைஞ்ச எவ்வளவு நாளாவது? நம்ம வந்து ஆதிவாசி சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்க முஸ்லீமு, எங்க அப்பா முஸ்லீமு, எங்க பாட்டா முஸ்லீமு, எங்க முப்பாட்ட முஸ்லீமு, எங்க கொள்ளு பாட்டா முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிறோமே. எத்தனை தலைமுறையா இஸ்லாம் மட்டும் இருக்குது, நுழைஞ்சிருக்குது. இந்த மக்களுக்கு எப்ப நுழைஞ்சு இஸ்லாமு? 5 செகண்ட் கூட ஆகல. இப்பதான் வந்து அற்புதத்தை கண்டார்கள், உடனே ஏற்றுக்கொண்டார்கள். இவன் மிரட்டணும் என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல முடியுமோ சொல்லிக் கொள்றா, இன்னமா தகலி ஹாதிகள் ஹயாத்த துன்யா, இந்த அற்ப உலகில் தான உன் தீர்ப்பு சொல்ல, கையை தானே வெட்டி போடா. எவ்வளவு நாள் ஈமான்ல பெரிய பரிச்சயமா இல்ல, முஸ்லீம் ரத்தம் நாங்க ஓடல. ஈமான் உள்ள பாஞ்சா இப்படித்தான் ரிசல்ட் வரணும். ஈமான் உள்ளத்துல இருந்தால், நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும்? வெட்டுவதான வெட்டிட்டு போடா. இந்த உலகத்துல நான் கையை வெட்டுவேன், இன்னொரு உலகத்துல நாங்க நம்பில மூசாவுக்கு பின்னாடி போறோம், இந்த உலகம் வேண்டாம் உனக்கு பின்னாடி வந்துருப்போமே. நாங்கள் மூசாவுக்கு பின்னாடி போவதற்கு காரணம் இன்னொரு உலகம் இருக்கு, அங்க நாங்க நல்லா இருக்க வேண்டும். அதனால உன்னுடைய தீர்ப்பு இந்த உலகத்துல செல்லும், வெட்டிக்க, உசுராண்டம் வாங்கிக்க, அதுதான் நாங்க தயார்னு சொன்னா இதுக்கு பேர் தியாகம். தியாகம் விளங்குதா? ஈமான் என்று நிஜமான உள்ளத்துல இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் குடும்பம் கோத்திரம் எதுவுமே பெருசா தெரியாது. அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? அதான் இப்ராஹிம் நபியை சொல்லும் பொழுது இது கால ரப்பு அஸ்லீம், இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொன்னா அஸ்லீம் கட்டுப்படுனா. கட்டுப்பட என்ன செய்வோம்? நம்ம என்ன அவன் என்ன செய்வோம்? என்ன கட்டுப்பட சொல்லுங்க கேட்போம். அவர் என்ன பண்றாரு? அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொன்னா கட்டுப்படுறானா அப்படி என்ன கூட கேட்கிறவர். இது கால ரப்பு அஸ்லீம் கட்டுப்படு என்று சொன்னான். கால அஸ்லம்துல் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். இப்படி வந்து சொல்லக்கூடியவர்களாக நம்ம மாறணும். இந்த மாதிரியான தியாகத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தால் மாத்திரம்தான் நம்ம வந்து இந்த ஹஜ்ஜி பெருநாள தியாக திருநாள கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துல செய்தவர்களாக நம்ம மாறிடுவோம். அப்படி இல்லாமல் இன்று நம்ம எடுத்த இந்த சபதம் உறுதிமொழி இருக்கணும். என்ன உறுதிமொழி? அந்த ஹஜ்ஜி பெருநாள் தியாக திருநாள தந்திருக்கிறாய், இப்ராஹிம் நபி தியாகம், அந்த தியாகத்தை எல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறாய். எங்களுடைய வாழ்க்கையில மார்க்கமா இந்த உலகமா என்ற கேள்வி வந்தால், அல்லாவா மனுஷனா என்ற கேள்வி வந்தால், குடும்பமா இந்த எங்களுடைய இறைவனுடைய பரிசுகளா என்ற கேள்வி வந்தால் நாங்க வந்து இதை தேர்ந்தெடுப்போம்ல, அதை நாங்க தூர எரிஞ்சிருவோம். அந்த கேள்வி வரல சேர்ந்து வாழ்ந்துட்டு தப்பு இல்ல. இதை விட்டாதான் இது கிடைக்கும்னா இதை விட்டு அழப்படி, இதை விட்டு துனியா விடு, குடும்பத்தை விடு, சொந்தத்தை விடு என்கிற அளவுக்கு நம்ம வர வேண்டும். அப்படி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த சமுதாயம் மேலும் மேலும் வந்து மேம்பாடு அடையும், மறுமையில் வெற்றி பெறும். இப்படி வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழ்ந்தாவானாக.